நாங்க படிக்கிற டைம்ல வந்து டெய்லரிங் அப்படின்னு தான் இருந்தது. ஃபேஷன் டிசைனர் அப்படின்ற கோர்ஸ் தான் கிடையாது. ஆனா இப்போ வந்து ஃபேஷன் டிசைனர் ஆக்கிட்டாங்க. அப்போ வந்து 10th +1 +2 லீவ்ல பாத்தீங்கன்னா அது ஒரு 30 days கிளாஸா இருக்கும். அப்ப நம்ம போய் அந்த ஸ்டிச்சிங் கிளாஸ் எல்லாம் வந்து கத்துட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு ஒரு சர்டிபிகேட் எல்லாம் தருவாங்க. ஆல்மோஸ்ட் சில டைம்ல பாத்தீங்கன்னா அது வந்து நிறைய கவர்மெண்ட்ல ஃப்ரீயா நம்ம கூட நிறைய கிளாஸஸ் எல்லாம் கண்டக்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்ப அதுக்கு வந்து ஒரு காலேஜ் அதுக்கு இல்லாத பாத்தீங்கன்னா அது ஒரு கோர்ஸா எடுத்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பொண்ணு ஆசைப்படுறாளே ஃபேஷன் டிசைனர்னு சொல்லி அந்த அம்மாக்காக அதை இது பண்ணி பே பண்ணி அந்த அம்மாவை படிக்க வச்சாச்சு. அந்த அம்மா படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த அம்மா சரி நம்மளுக்கு ஆபத்து அடிச்சுட்டு அந்த குழந்தை உதவுமேன்னு சொல்லி பார்த்தா நம்மளுடைய சாரி எடுத்து அந்த அம்மா கிழிச்சு அவளுக்கு என்ன சாரி எடுத்து பிடிச்சிருக்கோ இந்த மாதிரி சாரி எல்லாம் வந்து பிடிச்சிருக்கு அதெல்லாம் எடுத்து அந்த அம்மாவே கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறாங்க. இதுல நம்மளுக்கு என்ன லாபம் இருக்கு? ஒரே ஒரு ட்ரெஸ் தச்சு கொடு அம்மாக்காக, ஒரே ஒரு ட்ரெஸ் உனக்கு எனக்கும் ஒரே மாதிரி சேமா தச்சு கொடுனா தச்சு தர மாட்டா. ஊந்து ஊந்து கட் பண்ணி அது என்னதான் தைப்பான்னு தெரியும். அந்த அம்மாவே தச்சு கட் பண்ணி அந்த அம்மாவே போட்டுப்பாங்க. அழகி எங்க அம்மா உலக அழகி மாயோ செல்ல குட்டி பட்டுக்குட்டி.